அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போடுறாங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். கொஞ்சம் வெளியில் போகிறதுனால மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. பியூட்டி ஆஃப் மார்க்கெட் இதுதான் மேக்ஸுங்கிறது. எவ்வளவு தெளிவாக 0 to 0 காலில் எவ்வளவு டைமிங்கை வந்து எப்படி மேட்ச் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ட் ஆகும், அதுக்கப்புறம் எத்தனை மல்டிபிள் ஆகும், நம்ம டைமிங்லாம் எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் அதை உணர்ந்து பண்ணுங்க தயவு செய்து. எல்லா நாளும் போயிட்டு எல்லா நாளும் நமது 0 to 0 நிஃப்டி வெறும் 50லேருந்து 70 பாயிண்ட் ட்ரேட் ஆனால் கூட நமக்கு 0 to 0 கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு கிடைச்ச மாதிரியே 5 மடங்கு 10 மடங்கு 15 அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? 15 டைம்ஸ் மல்டிபிள் எல்லா நாளும் கிடைக்குமானா, எல்லா வீக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த டைமிங்கை வச்சுருக்கோம், மாற்றி டைமிங். அந்த டைமிங்கில் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும்னு தெரியும், அதுக்கப்புறம் எடுக்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது 0 to 0 அது நம்ம வந்து சொல்லி கொடுக்குறதோட சரி. அதில் சேஃப் ட்ரேட், அதுலேயே 0 to 0 சேஃப் ட்ரேட்னு ஒன்று இருக்குது. அது வந்தால் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும் அது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நாம சொல்லியிருந்ததை பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தோம்? ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் 25,100 கால் 78 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, பியூட்டி ஆஃப் மார்க்கெட் 78 மேலே இருக்கிற வரைக்கும் மேலே ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கப்புறம் பாருங்க ஹெவி ஃபால். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? டவுனாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டை போய் ஷோ பண்ண தேவையே இல்லை, நீங்களுமே பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஏன் போக முடியல? இதுக்கு டைமிங் எல்லாம் எப்படி மேட்ச் பண்ணுறாங்க பாருங்க. ட்ரேடிங்க்கு நம்ம சொல்லி கொடுத்த டைமிங் எல்லாம் எந்த டைமில் திருப்புறாங்க என்னங்கிறத மட்டும் கொண்டு நடக்குது பாருங்க. அதனால மார்க்கெட்டை மேக்ஸ் சார்ந்து ஆப்ஷன் பை, நான் சொல்றது முக்கியமாக ஆப்ஷன் பையர், மேக்ஸ் சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் யூடியூப்ல சொல்ற வேல்யூ கூட நம்பாதீங்க. பப்ளிக் சோசியல் மீடியாவில் வந்து எது வந்தாலும் நீங்க படிச்சு தெரிஞ்சிருக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஓகேங்களா? சரி, இது நம்ம கொடுத்தது. ஸ்மார்ட் டிசைடர்ல என்னன்னு பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர்ல பாருங்க, காலையிலே பை ட்ரிகர்டு, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், அடுத்த கேண்டில் என்ட்ரி, அதுக்கான ப்ராஃபிட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க பியூட்டி. அதுக்கப்புறம் அங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது இவர் பை ட்ரிகர்டு இது கன்ஃபர்மேஷன், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். இதுதான். இது வரைக்கும் இந்த பக்கமே வரல, இவர் பறந்துட்டாருங்க. தட்ஸ் இட். அதே போல நம்ம இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கோம். 3 முறை பை வந்துருச்சுன்னா 3வது முறையில் எக்ஸிட் ஆகிடணும். பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பை, செகண்ட் டைம் பை ட்ரிகர், தேர்ட் டைம் பை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க திருப்புறாங்க. இதுவும் நம்ம வீடியோவில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம், ஸ்மார்ட் டிசைடர். ஆனால் இது எல்லாம் இதை மட்டும் வைத்து பண்ணக்கூடாது, நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ கூட மட்டும்தான் பண்ணணும். இங்கெல்லாம் ஏன் மேக்ஸ் வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் எடுத்துருக்கணும், போய் செக் பண்ணுங்க. இது அடிஷ்னல் தான் அந்த இடத்துல. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. புரியாமல் தெரியாமல் வர்த்தகம் செய்யாதீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.